வணக்கம். இந்த பதிவில் துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ராசிநாதன் இந்த வாரத்தின் இறுதியில் தான் நீச்ச அமைப்பை பெறாரு. அது வரைக்கும் 11ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. இந்த வாரம் 6 நாட்கள் சிறப்பாகவே இருக்குது. எதிர்பார்த்த தனவரவு வரும். உங்களுடைய மன தேவைகள் பூர்த்தி அடையும். உடல் ஆரோக்கியம்லாம் நல்லா இருக்கும். அதே போல் 8ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் எதிர்பாராத விஷயங்களில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பும், வழக்கு சார்ந்த விஷயங்களில் நன்மைகள் ஏற்படும். அதே போல் 10ஆம் இடத்துல சூரியன் குரு இங்கே இணைஞ்சிருக்கிறாங்க. இப்போ சிவராஜ்ய யோகம் என்ற அமைப்பின் பிரகாரம் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பெலாம் இப்போது உண்டு. தனப்புழக்கம் அதிகரிக்கும். மன தேவைகள் பூர்த்தி அடையும். படிக்கும் மாணவ மாணவியர்களுக்கு இப்போது சனி வக்கர அமைப்பு பெற்றாலும் குருவின் பார்வை இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் உங்களுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உதவி கிடைக்கக்கூடிய ஒரு சூழல், படித்து முடித்தவர்களுக்கு வேலை அமைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இப்போது உண்டு. அதே போல் இந்த வாரத்தின் இறுதியில் சுக்கிரன் நீச்ச அமைப்பை பெறக்கூடிய ஒரு அமைப்பில் உங்களுடைய உடல் ரீதியிலும் மன ரீதியிலும் அலைச்சல்கள் உண்டாக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. ஆனால் வரவு உங்களுடைய சிறப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நன்மை அளிக்கிறார். அதாவது உடலும் மனதும் தெளிவாக இருந்தால் மட்டும்தான் மற்ற எந்த ஒரு விஷயத்தையும் சிந்திக்க முடியும். உங்களுடைய மனது ஒரு இடத்துல இருக்காது. அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நன்மை அளிக்கக்கூடியதாக அமையும். செவ்வாய் இந்த வாரம் முழுசும் உங்களுடைய 8ஆம் இடத்துல தான் தொடர்பு பண்ணி 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. இருந்தாலும் பரவாயில்ல. இங்கே குருவும் 2ஆம் இடத்தை பார்க்கறது நன்மை தான். கொடுத்த வார்த்தையை காப்பாற்றக்கூடிய ஒரு சூழலில் இப்போ இருப்பீங்க. ஒருத்தருக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்திலையும், இல்லை மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு சொல்ல கொடுத்துட்டேன் அப்படின்ற விஷயத்திலையும் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இருக்குது. புதிய விஷயங்கள் தொடங்கலாம். சகோதர வகையில் நன்மைகள் உண்டு. பசங்க ரீதியில் சனி வக்கர அமைப்பு பெறாரு. 6ஆம் இடத்துல இருந்து இப்போ குரு பார்வை இருக்கிறதுனால பசங்களுக்கு ஏதாவது உடல் தொந்தரவு இருந்தால் அந்த அமைப்புலாம் இப்போது நல்லாயிருக்கும். உடல் ரீதியில் பசங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு தான். அதே போல் தேவையில்லாத மன கஷ்டங்கள் பசங்கள் ரீதியில் இருக்காது. வண்டி வாகனம் வீடு இது போன்ற விஷயங்களில் கடன் ஏதாவது இருந்தாலும் கூட இப்போ அடைபடக்கூடிய ஒரு சூழல்லாம் ஏற்படும். அடுத்த இன்னொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.